சிவா அவர்கள் வந்து இதை விவாத பொருளாக்க வேணாம் நிறுத்திங்கன்னு சொல்கிறாரு. நிறுத்திக்கிறோம். நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. நீங்கள் விவாதம் ஆரம்பிச்சது நீங்கள், நாங்கள் நிறுத்துவோம். சிவா மன்னிப்பு கேட்காம காங்கிரஸ்க்கு விடக்கூடாது. இதுக்கு மீறியும் ஒரு மன்னிப்பு கேட்காம நீங்கள் வந்து திமுக கூட்டணி வச்சிங்கன்னா நீங்கள் உண்மையிலேயே காமராஜர் மதிக்கல நிறுத்தும். அப்போ உங்களுக்கு பதவி தான் பெருசு, காமராஜருடைய புகழோ அவருடைய பெருமையோ உங்களுக்கு பெருசுன்னு அர்த்தம். எந்தெந்த கட்சியெலாம் இதுக்கப்புறம் திமுக மறுபடியும் வரக்கூடாதுன்னு நினைக்குதோ அதெல்லாம் ஒன்றிணையணும். அப்போ தான் உண்மையிலே நீங்கள் திமுக எதுக்குறதா அர்த்தம். ஒன்றும் ஒத்துக்கணும், அண்ணாமலை அவர்கள் இருந்தப்போ ஒரு சின்ன எழுச்சி இருந்துச்சுல்ல, அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கோன்னு நம்ம ஒத்துக்கணும். மக்கள் மத்தியிலையும் அண்ணாமலை மேலே பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சரியான தலைவன் வந்துட்டார், மக்களுக்கான தலைவன் வந்துட்டார். அவங்களுக்கு 2 பேருக்கும் நோக்கம் என்னென்னா திமுக வீழ்த்துறது. நோக்கம் ஒன்று தானே. அப்போ அந்த நோக்கம் ஒன்றுங்கும் போது சில அதிமுகவுக்கு சில ஒரு சின்ன ஒரு அவங்கள ஒரு உறுத்தல் தான். ஏன்னா அண்ணாமலை ஏற்கனவே ஜெயலலிதா பற்றி பேசிட்டாரு. அப்படி பதவிக்கு வரும்போது நான் எந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்னு எனக்கு தெரியணும். அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம வந்து பதவிக்கு வரணும். சும்மா பதவி ஆசையிலாம் உள்ளே வந்துடக்கூடாது. இன்றைக்கும் வந்து காமராஜர் மாதிரி ஒரு முதல்வர் இல்லை அப்படின்னு சொல்கிறது எல்லாருமே சொல்கிற வார்த்தை. இன்றைக்கி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் நாங்கள் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்ட்டு. அப்படின்னால என்னென்னா அதுக்கப்புறம் அந்த மாதிரி முதல்வர் இல்லைன்னு தான் அர்த்தம். அப்படி ஒரு ஒரு புகழ்பெற்ற நல்ல பேர் வாங்கின முதல்வர் வந்து அது வந்து அந்த புகழுக்கும் அதை களங்கப்படுத்துகிற மாதிரி தான் அந்த வார்த்தை. இது தேவையில்லாத வார்த்தை. இது வந்து இப்போ இந்த சூழலில் இவர்கிட்ட யார் கேட்டால் காமராஜரை பற்றி உங்கள்கிட்ட யாரும் விளக்கம் கேட்கல, அவர் வாழ்க்கை வரலாறை பற்றி உங்கள்கிட்ட யாரும் கேட்கல. இன்னொன்று அவர் எந்த அளவுக்கு எளிமையானருங்கிறது நாடறிஞ்ச விஷயம். அவர் இது நிறைய புக்கு காமராஜர் புக்கு பற்றி வந்திருக்கு. அவர் எவ்வளோ எளிமையாக இருந்திருக்காரு, எவ்வளோ எளிமையாக வாழ்ந்துருக்கிறாரு. தன்னோட பதவியில் இருக்கும்போது பெற்ற தாய் கூட நம்ம கூட வந்துட்டு அது தப்பாக போயிடும், கவர்மெண்ட் செலவு பண்ணுற விஷயம் தாய்க்கு போயிடக்கூடாது, தாய்ங்கிறது அவங்கள ஊர்லேயே வச்சுருந்தார். சொந்த பத்தோடு யாரும் இங்கே கூட வச்சுக்கல. அந்தளவுக்கு இருந்த ஒரு முதல்வர் இவர். எனக்கு திருச்சி சிவா என்ன சொன்னாலும் சரி மக்கள் நம்ப போகிறதில்ல. இன்னொன்று இந்த நேரத்தில் இந்த தேவையில்லாத ஒரு ஒரு உரையும் சொல்லலாம், தேவையில்லாத ஒரு பேச்சுன்னு சொல்லலாம். இது வந்து இந்த திமுகவில் இருந்துக்கிட்டு இப்போ இதை காமராஜர் அவமதித்து பேசி என்ன இது ஆக போகுது. இப்போ நானும் பொதுமக்கள் தான், எனக்கு இவ்வளோ கோபம் வருது. அப்போ காங்கிரஸுக்காரங்கள் இன்னும் கோபம் வரணும். என்னை பொறுத்த வரைக்கும் சிவா அவர்கள் வந்து இதை விவாத பொருளாக்க வேணாம் நிறுத்திங்கன்னு சொல்கிறாரு. நிறுத்திக்கிறோம். நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, நான் சொன்னது தவறு அப்படின்னு மன்னிப்பு கேளுங்க. அப்போ அது விவாதத்தை நிறுத்தலாம். நீங்கள் விவாதத்தை நிறுத்துங்க. நீங்கள் விவாதம் ஆரம்பிச்சது நீங்கள், நாங்கள் நிறுத்துவோம்? நிறுத்த மாட்டோம். காங்கிரஸ்காரர்கள் இதுக்கு அவர் சிவா மன்னிப்பு கேட்காம காங்கிரஸ்க்கு விடக்கூடாது. நீங்கள் விட்டிங்கன்னா நீங்கள் உண்மையிலேயே காமராஜர் மதிக்கலன்னு அர்த்தம், நீங்கள் காங்கிரஸ்காரர்கள் என்ன அர்த்தம். இதுக்கு மீறியும் ஒரு மன்னிப்பு கேட்காம நீங்கள் வந்து திமுக கூட்டணி வச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு பதவி தான் பெருசு, காமராஜருடைய புகழோ அவருடைய பெருமையோ உங்களுக்கு பெருசுன்னு அர்த்தம். இது காங்கிரஸுக்காரர்கள் விழித்து கொள்ள வேண்டிய நேரம். அது திருச்சி சிவா மன்னிப்பு கேட்காம நீங்கள் கூட்டணியில் தொடர்ந்தீங்கன்னா மக்கள் உங்களுக்கு மன்னிக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு கூட்டணி தான் பெருசு, பதவி தான் பெருசு, நம்ம பெரும் தலைவருடைய புகழெலாம் பெருசு இல்லைன்னா மக்கள் எப்படி மன்னிப்பாங்க. நான் கட்சி சார்பாக இல்லை, நான் காமராஜர் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அவர் காலத்தில் கல்விக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாரு. இன்றைக்கி கிராமங்களை சொல்லுவாங்க, சில சொல்லுவாங்க அவர் தான் படிக்க வச்சார், இவர் தான் படிக்க வச்சார். ஏழை விவசாய குடும்பத்தில் உள்ளவங்கள, ஏழை எளிய மக்கள்லாம் பசங்களை ஸ்கூலுக்கு கொண்டு வந்தது காமராஜர். சிலருக்கு ஒரு சில குரூப் இருக்குது, இவர்னால தான் படித்தாங்க, இவர்னால தான் பெரிய ஆளானாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. காமராஜர் ஆட்சியில் பசங்களை வந்து மதிய உணவுக்கு வழி இல்லாதனால தான் ஸ்கூலுக்கு வரலைங்கிறத உணர்ந்து ஏழை பசங்களாம் ஸ்கூலுக்கு வரணும்னா அவங்களுக்கு மதிய உணவு போடணும். மதிய உணவு எதுக்கு? பசிக்கு போடலை. முதல்ல அவங்களுக்கு அறிவு பசி, அந்த அறிவு பசியை போக்கணும். அவங்களுக்கு அறிவு வரணும், படித்தா தான் அறிவு வரும். அப்போ பசியோடு இருக்க எப்படிங்க ஸ்கூலுக்கு வருவான்? அப்போ முதல்ல பசியை போக்கணும், அவன் ஸ்கூலுக்கு வருவான், அவன் கல்வி கேட்பான், அவன் அறிவாளியாக உயர்வான். இதெல்லாம் பண்ண காமராஜர். இன்றைக்கி வந்துட்டு ஈஸியாக அவர் மேலே அவதூறு பரப்புங்கிறது கண்டித்தக்கது. கண்டிப்பாக திருச்சி சிவா அவர்கள் இதுக்கு மன்னிப்பு கேட்டால் விவாதம் முடிவு வரும், இல்லை தொடரும்.
பாஜகவுடைய மாநில தலைவரா இருந்த அண்ணாமலை அவர்கள் வந்து நீங்கினதுக்கு அப்புறமா, அந்த அளவுக்கு பேரரசு அவர்கள பார்க்க முடியல அப்படின்ற மாரி ஒரு கருத்து இருக்கு. இதுக்கான காரணம் என்ன சார்? அண்ணாமலையை பார்க்க முடியலையே. அவரே பார்க்க முடியல. இல்லை அப்படிலாம் இல்லை. நான் நான் மேக்ஸிமம் பதிவுகள் வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் நான் வந்து பேசிட்டு தான் இருக்கேன். ஆனால் என்ன ஒன்று ஒத்துக்கணும். அண்ணாமலை அவர்கள் இருந்தப்போ ஒரு சின்ன எழுச்சி இருந்துச்சுல்ல, அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கோன்னு நம்ம ஒத்துக்கணும். மக்கள் மத்தியிலையும் அண்ணாமலை அவர் மேலே பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஒரு சரியான தலைவன் வந்துட்டார், ஒரு மக்களுக்கான தலைவன் வந்துட்டார். மக்களுக்குன்னா ஒரு தைரியமான ஆள் தான் வேணும். ஒரு ஆளுங்கட்சி தப்பு செஞ்சால் துணிஞ்சு கேட்குற ஆள் தானே அவங்களுக்கு எதிர்க்கட்சி தலைவரை பார்ப்பாங்க, மக்களுக்கான தலைவரை பார்ப்பாங்க. அப்படி ஒரு தலைவனை தான் அவர் பார்த்தோம். சில சூழல்கள் உங்களுக்கு கூட்டணிகளில் வந்து சில சூழ்நிலை காரணமாக அவரை இப்போதைக்கு தலைவர் பதவியிலேருந்து இறக்கி வச்சிருக்கலாம், ஒதுக்கி வச்சிருக்கலாம். ஆனால் மக்கள் மனசில் இருந்து அவரை ஒதுக்கி வைக்க முடியாது. மக்கள் இன்றைக்கும் பிஜேபினா அண்ணாமலை தான் அப்படின்ற அளவுக்கும் நான் பேருக்கு நான் நம்பியிருக்காங்க. அதனால் தலைவர் பதவி வந்து வரும் போகும். மக்கள் மனசில் நம்ம இடம் பிடிச்சிட்டு அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்த விட்டுறக்கூடாது. அண்ணாமலை அவர்கள் அந்த இடத்த இது வரைக்கும் விடலை, விட்டுறவும் கூடாது. எதுவுமே நிரந்தரம் இல்லை. இன்றைக்கி இருக்கிற நாற்காலியும் இல்லை நாட்களுக்கு தள்ளி நிற்கிறோமா, அதுவும் நிரந்தரம் இல்லை, நாற்காலியும் நிரந்தரம் இல்லை. சூழல் வந்து அரசியலில் எல்லாம் மாற்றி போடும். காங்கிரஸும் திமுகவும் கீழே கூட்டணி சீட்டுகள் பேரம் பேசுறது மேலே ரைடு நடந்துச்சுல, அந்த மாதிரி சில சூழல்லாம் நடக்கும் எல்லா கட்சியிலையும். இப்போ வந்து பிஜேபிக்கும் சரி அதிமுகவும் சரி, அவங்களுக்கு 2 பேருக்கும் நோக்கம் என்னென்னா திமுக வீழ்த்துறது. நோக்கம் ஒன்று தானே. அப்போ அந்த நோக்கம் ஒன்றுங்கும் போது சில அதிமுகவுக்கு சில ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லலாம், ஒரு அவங்கள ஒரு உறுத்தல்மா. ஏன்னா அண்ணாமலை ஏற்கனவே ஜெயலலிதா பற்றி பேசிட்டாரு, அண்ணா பற்றி பேசிட்டாருங்கிற ஒரு சின்ன பெரிய விஷயம் இல்லை. இவங்களே அதிகம் பேசியிருக்காங்க, அதே ஒரு விஷயம். அவர் பேசின ஒரு காரணம் வச்சுருக்காங்க. ஓகே, அந்த உறுத்தல் வேணாம் இப்போங்கிறக்காக அவரை ஒதுக்கி வச்சுருக்கலாம். இருந்தாலும் நமக்கு நல்லது நடக்கணும், நாட்டுக்கு நல்லது நடக்கணும். அதுக்காக இப்போதைக்கு தலைவர் பதவியிலேருந்து ஒதுங்கி வைக்கிறதுல வந்து பெரிய பிரச்சனை இல்லை. பாஜகவுடைய தற்போதைய மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு சார் இருக்கு? இப்போ அண்ணாமலை அவரோட செயல்பாடுங்கிறது வேறு. நம்ம அவரோட அவர் கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா எப்போவுமே ஒருத்தரோட எம்ஜிஆரோட ஜெயலலிதா மேடத்தை கம்பேர் பண்ணக்கூடாது, கலைஞரோட ஸ்டாலின் உள்ள கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்கவுங்க செயல்பாடத்தை நம்ம கண்காணிக்கணும், கவனிக்கணும். அப்படிங்கும்போது இவர் வந்து யாருக்கும் சொல்கிறார்ல, அவர் சொல்லிட்டார் அண்ணாமலைங்கிறது புயல், நான் தென்றல் அப்படின்ட்டார். அந்த தென்றல் கரெக்டாக தென்றலாக வீசிக்கிட்டு இருக்குது. என்னென்னா இவர் இப்போ அண்ணாமலை அப்படிங்கும்போது டப்புன்னு பேசிடுவார். இந்த கட்சி அந்த கட்சியும் பார்க்க மாட்டார். ஆனால் இவர் ஒரு நிதானமாக தலைவருக்குள்ளே அந்த இதோட நிதானமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, கூட்டணி வேறு அமைச்சாச்சு ஏடிஎம்கோட. இந்த கூட்டணி வந்து கெடுக்கிறதுக்கு நிறைய சக்தி விலை பார்க்குது. இப்போ தான் ரொம்ப அக்கறை வருது திமுகவுக்கு. அதிமுக மேலே நிறைய அக்கறை. பிஜேபியோட கூட்டணி சேர்த்துட்டாங்க, இவங்க சேர்ந்து அழிஞ்சு நல்லதானே உங்களுக்கு? நீங்கள் அதிமுக அழிவுன்னு நினைக்கிறிய? நீங்கள் திமுக தான் நினைக்குது சார். 2026 தேர்தலில் பேரரசு அவர்களை பாஜகவுடைய வேட்பாளராக களத்தில் பார்க்கலாங்களா? நான் அந்தளவுக்கு நான் ரெடியாகலை. அதுக்கான தகுதி எனக்கு இருக்கான்னு தெரில. இன்னமும் கற்றுக்கணும் அரசியலை. சும்மா வந்து நானும் ஒரு பதவிக்காக எம்எல்ஏ உட்காந்துட்டு எம்பியாக உட்காந்துக்கிட்டு அந்த பதவி சுகத்தையோ பதவிக்காக போயிடக்கூடாது. நமக்கு அதில் முழுமையாக சில விஷயங்கள் தெரியணும். அப்போ நான் இன்னும் கற்றுக்கணும், இன்னும் மக்கள் பிரச்சனை கற்றுக்கணும், இன்னும் அரசியல் கற்றுக்கணும். அப்படி பதவிக்கு வரும்போது நான் எந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்னு எனக்கு தெரியணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து பதவிக்கு வரணும். சும்மா பதவி ஆசையிலெல்லாம் உள்ளே வந்துடக்கூடாது. இப்போதைக்கு ஒரு துளியோட அந்த மாதிரி எண்ணம் எனக்கு இல்லை.